ஆர்ஜின் பை டான் பிரவுன். அத்தியாயம் 51. கெரார் டி ப்ரொவென்கா மற்றும் பாசிச் டி கிரேசியாவின் மூலையில் கரடுமுரடாக வெட்டப்பட்ட மலையைப் போல் நின்று கொண்டிருக்கும் 1906 ஆண்டினுடைய காவுட்டியின் தலைசிறந்த படைப்பாகிய காசா மைலா பாதி குடியிருப்பு கட்டிடமாகவும் பாதி காலத்தை விஞ்சிய கலைப்படைப்பாகவும் கருதப்படுகிறது. முடிவில்லாத வளைவாக காவுட்டியின் கற்பனையில் உருவான அந்த 9 அடுக்கு கட்டுமானத்தை அதனுடைய புடைத்திருக்கும் சுண்ணாம்புக்கல் முகப்பை வைத்து உடனடியாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். அதனுடைய சட்டென்று திசை மாறும் பால்கனிகள் மற்றும் ஒழுங்கற்ற வடிவம் ஆகியவை அந்த கட்டிடத்திற்கு ஒரு உயிர்ம சூழலை கொடுத்தன. அதாவது 1000 வருடங்களாக வீசிய பலத்த காற்றானது பாலைவன பள்ளத்தாக்குகளில் இருப்பதை போன்ற பாதாளங்களையும் வளைவுகளையும் செதுக்கியிருப்பது போன்றிருக்கும். காவுட்டியின் அதிர வைக்கும் நவீனத்துவ வடிவமைப்பு அந்த பகுதியில் புறக்கணிக்கப்பட்டிருந்தது என்றாலும் காசா மைலா உலக அளவில் இருந்த கலை விமர்சகர்களால் பார்சிலோனாவின் பிரகாசமான கட்டுமான ஆபரணம் என்று உடனடி பாராட்டுதலை பெற்றுவிட்டது. 30 வருடங்களாகவே அந்த கட்டிடத்தை கட்ட அங்கீகாரம் வழங்கிய பேரே மைலா என்ற தொழிலதிபர் தன் மனைவியுடன் அந்த குடியிருப்பின் பரந்தகன்ற முக்கிய தளத்தில் வசித்து கொண்டு மீதமிருந்த அதன் 20 வசிப்பிடங்களையும் வாடகைக்கு அளித்திருந்தார். இன்றைய தினத்தில் பாசிச் டி கிரேசியா 92 இருக்கும் காசா மைலா தான் ஸ்பெயினின் முழுவதிலும் இருப்பதிலேயே மிகவும் செலவு பிடிக்கின்ற மிகவும் விருப்பத்திற்குரிய முகவரிகளுள் ஒன்றாக இருந்து வருகிறது. நேர்த்தியாக மரங்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்த ஒரு நிழற்சாலையின் நெருக்கடியற்ற போக்குவரத்தின் ஊடாக கிரஷின் டெஸ்லா காரை ராபர்ட் லெங்டன் ஓட்டி வந்தபோது அவர்கள் நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டனர். பாரிஸில் உள்ள சாம்ஸ் எலிசியின் பார்சிலோனியா வடிவமாக பாசிச் டே கிரேசியா காணப்பட்டது. இருக்கின்ற நிழற்சாலைகளிலே பரந்து அகன்றும் பெரிதாகவும் இருந்த அவை முறையாக நில அமைப்பு செய்யப்பட்டிருக்க அதன் ஓரங்களில் வரிசையாக அலங்கார பொருட்கடைகள் அமைந்திருந்தன. சேனல், கூச், கார்டைல், லாங்சேம். இறுதியாக 100 மீட்டர்கள் தள்ளி லெங்டன் அதை பார்த்தார். கீழிருந்து மென்மையாக தொடங்கும் காசா மைலாவின் வெளிரிய துளைகள் கொண்ட சுண்ணாம்பு கல்லும் நீட்டிக்கொண்டு தெரியும் பால்கனிகளும் என அதற்கு அடுத்திருக்கும் நேர்கோட்டு கட்டிடங்களில் இருந்து அது தன்னை சட்டென்று பிரித்து காட்டுகிறது. அதை பார்த்தால் ஒரு கடல் பவழப்பாறை கரைக்கு அடித்து வரப்பட்டு கடற்கரையில் செய்யப்பட்ட சிமெண்ட் கற்களின் மேல் ஓய்வெடுத்து கொண்டிருப்பதை போன்றே இருக்கும். எனக்கு இதை பார்த்தால்தான் பயமாக இருக்கிறது என்ற ஆம்ரா அந்த நேர்த்தியான நிழற்சாலையை அவசரமாக சுட்டி காட்டினாள். பாருங்கள். காசா மைலாவிற்கு முன்பாக இருந்த அகன்ற நடைபாதையை நோக்கி லெங்டன் தன் பார்வையை தாழ்த்தினார். அதற்கு முன்பாக 1/2 டசன் மீடியா வண்டிகள் நிற்பதை போன்றும் ஒரு பத்திரிகையாளர்கள் குழு கிரஷின் குடியிருப்பை பின்னணியாக வைத்துக்கொண்டு செய்திகளை வழங்கிக் கொண்டிருப்பதை போன்றும் தெரிந்தது. நுழைவாயிலில் இருந்து கூட்டத்தினரை அப்புறப்படுத்த வைக்க சில பாதுகாப்பு வீரர்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். எட்மண்டின் மரணம் அவன் சம்பந்தப்பட்ட எதையும் செய்தியாக மாற்றி விடுவதை போல் தெரிந்தது. வண்டியை ஓரமாக நிறுத்த பாசிச் டே கிரேசியாவை ஆராய்ந்தார் லெங்டன். ஆனால் அவருக்கு எந்த இடமும் தெரியவில்லை. போக்குவரத்தும் மெதுவாகவே நகர்ந்து கொண்டிருந்தது. கீழே குனி என்று ஆம்ராவை அவசரப்படுத்திய அவர் தனக்கு வேற வழியில்லை என்பதையும் பத்திரிகைகள் எல்லாம் கூடியிருக்கின்ற மூளைக்கு அருகாமையில் நேராக கொண்டு போய்தான் நிறுத்த வேண்டியிருக்கும் என்பதையும் உணர்ந்தார். ஆம்ரா தன்னுடைய இருக்கையிலிருந்து இறங்கி தரையோடு தரையாக யாருக்கும் தெரியாதவாறு பதுங்கினாள். கூட்டமாக இருந்த மூளைக்கு அருகாமையில் செல்லும் போது லெங்டனும் தன் தலையை அப்பால் திருப்பிக் கொண்டார். அவர்கள் முக்கிய நுழைவாயிலேயே சூழ்ந்திருப்பார்கள் போல் தெரிகிறதே என்றார் அவர். நம்மால் உள்ளே போகவே முடியாது.
வலது பக்கம் திருப்புங்கள் என்று ஒரு மகிழ்ச்சியான நம்பிக்கை துணிவுடன் குறுக்கிட்டான் வின்ஸ்டன். இது நடக்கும் என்று நான் முன்னமே நினைத்தேன். காசா மைலாவின் மேல்தளத்தை துக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்த வலைப்பூ எழுத்தாளர் ஹெக்டர் மார்கோனோ ஹெட்மண்ட் உண்மையிலேயே போய்விட்டார் என்பதை ஏற்றுக்கொள்ள இன்னும் முயற்சித்து கொண்டுதான் இருந்தான். 3 வருடங்களாக பார்சிலோனா டாக்காமிற்கான தொழில்நுட்ப செய்தியாளராக இருந்து வருகிறான் ஹெக்டர். அது பார்சிலோனா தொழில் முனைவோர் மற்றும் வளர்ந்து வரும் புதிய நிறுவனங்களுக்கான ஒரு பிரபல ஒருங்கிணைப்பு மையமாக விளங்கி வருகிறது. மகத்தான ஹெட்மண்ட் கிரஷ் பார்சிலோனாவிலேயே வசித்தது கிரேக்க சூஸ் கடவுளின் காலடியில் கிடந்து தான் வேலை செய்து கொண்டிருப்பது போன்ற உணர்வை அவனுக்கு கொடுத்திருந்தது. ஹெக்டர் முதன்முறையாக கிரஷை 1 வருடத்திற்கும் சற்று அதிகமான காலத்தில் தான் சந்தித்தான். அதுவும் அந்த எதிர்காலவியலாளர் பார்சிலோனாவின் மிக சிறந்த மாதாந்திர நிகழ்வுகளுள் ஒன்றாகிய ஃபக்கப் நைட் என்ற கூட்டத்தில் பேசுவதற்கு ஒப்புக்கொண்ட போதுதான். இந்த கருத்தரங்கில் பெரும் வெற்றி பெற்ற தொழில் முனைவோர்கள் தங்களுடைய மிகப்பெரிய தோல்விகளை பற்றி வெளிப்படையாக பேசுவார்கள். கிரஷும் கடந்த 6 மாத காலத்தில் அவன் இவேவ் என்றழைத்த ஒன்றை கட்டமைப்பதற்கான தன்னுடைய கனவை பின்தொடர $400 மில்லியன் மேலாக செலவழித்திருப்பதை கூட்டத்தினரிடம் வெட்கத்துடன் ஒப்புக்கொண்டான். இந்த இவேவ் ஒரு மகத்தான கம்ப்யூட்டர் என்பதுடன் அதன் செயல்திறன் வேகமானது. எல்லா அறிவியலாளர்களுக்கும், குறிப்பாக சிக்கலான சிஸ்டம் மாடலிங்கில் இருக்கும் முன் இருந்திராத அளவுக்கான முன்னேற்றங்களுக்கு வசதி ஏற்படுத்தி தரும் அளவுக்கு வேகமானது. எனக்கும் பயந்தான் என்று கிரஷ் ஒப்புக்கொண்டான். இதுவரைக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டர்களில் என்னுடைய மிகப்பெரிய தாவல் என்பது ஒரு மிகப்பெரிய தோல்வியாகத்தான் இருக்கிறது. இன்றிரவு இந்த பூ உலகையே குலுங்க வைக்கும் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை அறிவிக்க கிரஷ் திட்டமிட்டிருக்கிறான் என்று ஹெக்டர் கேள்விப்பட்ட போது அது இவேவுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் என்று நினைத்து பரவசத்தில் இருந்தான். அதை வேலை செய்ய வைப்பதற்கான சாவியை அவர் கண்டுபிடித்து விட்டாரா? ஆனால் கிரஷின் தத்துவார்த்த அறிமுக உரையை கேட்ட பிறகு அவனுடைய கண்டுபிடிப்பு முற்றிலும் வேறுபட்ட ஒன்றுதான் என்பதை ஹெக்டர் உணர்ந்து கொண்டான். அவர் கண்டுபிடித்ததை இனிமேல் எப்படித்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோமோ என்று நினைத்து கொண்ட ஹெக்டரின் மனம் கிரஷின் வீட்டிற்கு வலைப்பூ எழுவதற்காக அல்லாமல் இறுதி மரியாதை செலுத்த வந்திருப்பதை நினைத்து கனத்து போயிருந்தது. இவேவ்! அருகாமையில் யாரோ கத்தினார்கள். இவேவ்! ஹெக்டரை சுற்றியிருந்த கூட்டம் முழுவதும் மெலிதான கருப்பு டெஸ்லா காரை சுட்டி காட்டவும் அதை படம் பிடிக்க முயற்சிக்கவும் தொடங்கினர். அந்த கார் அப்பொழுது பிளாசாவுக்குள் மெதுவாக நகர்ந்து தன்னுடைய மின் விளக்குகள் பளபளக்க கூட்டத்தை நெருங்கி வந்தது. ஹெக்டர் அந்த பிரபலமான காரை பெரும் வியப்புடன் உற்று பார்த்தான். பார்சிலோனாவில் கிரஷின் இவேவ் உரிம பட்டயத்துடன் கூடிய டெஸ்லா மாடல் எக்ஸ் காரானது ரோமில் போப்பின் மொபைல் கார் அளவுக்கு புகழ்பெற்றது. கெராட்டி புரோவென்கா தெருவில் டேனியல் வயோர் நகைக்கடைக்கு வெளியே சட்டத்திற்கு புறம்பாக வண்டியை நிறுத்தி கிரஷ் அவ்வப்பொழுது சில நாடகத்தனமான காட்சிகளை அரங்கேற்றுவான். ஆட்டோகிராஃபுகளில் கையெழுத்திடுவதற்காக வெளியே இறங்கும் அவன் தன்னுடைய காரின் செல்ஃப் பார்க் வசதியால் கூட்டத்தை பரவசப்படுத்த காலியான வண்டியை நிரல்படுத்தப்பட்ட வழியில் நடைபாதையை அது தன்னுடைய நிறுத்துமிடத்தை நோக்கி செல்லும் வரை கடந்து போக வைப்பான். அதன் சென்சார்கள் பாதசாரிகள் அல்லது தடைகள் உணரக்கூடியது. அப்பொழுது நிறுத்துமிடம் திறந்து கொள்ள காசா மைலாவுக்கு கீழே இழுக்கும் தனியார் நிறுத்துமிடத்திற்குள் அது மெதுவாக சென்று நின்று கொள்ளும். டெஸ்லாக்கள் எல்லாவற்றிலுமே செல்ஃப் பார்க் என்பது ஒரு நிலையான அம்சம். சுலபமாக நிறுத்துமிடத்தை திறந்து நேராக உள்ளே சென்று தன்னைத்தானே இயக்கத்தை நிறுத்தி கொள்ளும். ஹெட்மன் தன்னுடைய டெஸ்லா அமைப்பை ஹேக் செய்து மிகவும் சிக்கலான வழிகளிலும் செயல்படுமாறு வைத்திருக்கிறான். இது எல்லாமே நிகழ்ச்சியின் ஒரு பகுதிதான். இன்றிரவு அந்த காட்சி குறிப்பிடும்படியான அளவுக்கு விசித்திரமாகிவிட்டது.
கிறிஷ் கொல்லப்பட்டான். ஆனாலும் அவனுடைய கார் தாமாக தோன்றி கெரார் டே ப்ரொவேன்காவுக்கு வந்து நடைபாதையும் கடந்து கார் நிறுத்தும் இடத்தில் தன்னை பொருத்தி கொள்ள பார்த்து மக்கள் இடத்தை விட்டு நகர்ந்ததும் முன்னோக்கி நகர்ந்தது. பத்திரிகையாளர்களும் புகைப்படக்காரர்களும் அந்த வாகனத்தை நோக்கி விரைந்து வந்து ஜன்னல் கண்ணாடிகளின் வழியாக அரை கண்களை மூடி பார்த்துவிட்டு ஆச்சரியத்தில் காத்து கொண்டிருந்தனர். அது காலியாக இருக்கிறது, யாரும் ஓட்டி வரவில்லை, அது எங்கிருந்து வந்திருக்கும்? காசா மைலா பாதுகாப்பு வீரர்களும் கூட இந்த தந்திரத்தை முன்னர் பார்த்திருக்கிறார்கள். இப்பொழுது மக்களை டெஸ்லாவிடம் இருந்தும் திறந்து கொண்டிருக்கும் கார் நிறுத்தும் இடத்திற்கு இருந்தும் தனியாக பிரிக்க முயற்சித்தார்கள். ஹெக்டருக்கோ ஹெட்மண்டின் வெறுமையான கார் தன்னுடைய நிறுத்துமிடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த காட்சி ஒரு தூக்கி செல்லப்பட்ட நாய் தன்னுடைய எஜமானரை இழந்துவிட்டு வந்து நிற்கும் காட்சியோடு பொருந்தி போனது. ஒரு பிசாசை போல் இந்த டெஸ்லா சத்தமில்லாமல் கார் நிறுத்துமிடத்திற்குள் சென்றுவிட்டது. ஹெட்மண்டின் நேசத்திற்குரிய காரை பார்த்த கூட்டம் உணர்ச்சி பெருக்குடன் கைத்தட்டி வரவேற்றது. அது இவ்வாறு இதற்கு முன்னர் பலமுறை செய்திருந்தாலும் பார்சிலோனாவின் முதலாவது சுரங்க வண்டி நிறுத்துமிடத்திற்குள் சென்று நிறுத்தியது இதுதான் முதல் முறை. மூடிய அறைகளின் மீது உங்களுக்கு இந்த அளவுக்கு பயம் இருக்கும் என்று எனக்கு தெரியாது என்று கிசுகிசுத்த ஆம்ரா டெஸ்லாவின் தரையில் லிங்டனுக்கு அருகாமையில் கிடந்தாள். இரண்டாவது மற்றும் மூன்றாவது இருக்கைகளுக்கு இடையில் இருந்த ஒரு சிறிய பகுதியில் அவர்கள் நெருக்கி அடித்து கிடந்தனர். தங்களுக்கு மேலே கார்கோ பகுதியில் ஆம்ரா எடுத்து வைத்திருந்த கருப்பு வினைல் கார் உரைக்குள் மறைந்து கொண்டு அந்த கருப்பு நிற கண்ணாடிகள் வழியாக பார்க்க முடியாதவாறு படுத்திருந்தனர். பிழைத்துக் கொள்வேன் என்று நடுக்கத்துடன் சமாளித்த லிங்டனை அவருடைய அச்ச உணர்வை காட்டிலும் ஓட்டுநர் இல்லாமல் செல்லும் இந்த காரே மிகவும் பதற்றப்படுத்தியது. ஒரு சரிவான சாய்தள சுழல் பாதையில் அந்த வாகனம் சுழன்று இறங்குவதை உணர்ந்த அவர் அது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மோதிவிடலாம் என்று பயந்தார். 2 நிமிடங்களுக்கு முன்னர் அவர்கள் கெரார் டே ப்ரொவேன்காவில் டேனியல் வியோர் நகைக்கடைக்கு முன்பாக நிறுத்திய போது வின்ஸ்டன் அவர்களுக்கு தெள்ள தெளிவான வழிமுறைகளை சொல்லியிருந்தான். ஆம்ராவும் லிங்டனும் காரை விட்டு வெளியே வராமலே அந்த மாடல் எக்ஸின் 3வது வரிசை இருக்கைகளுக்கு போய்விட வேண்டும். பின்னர் போனில் இருக்கும் பட்டனை ஆம்ரா ஒரு முறை அழுத்தினாலே அந்த கார் தனக்கு பழக்கப்பட்ட சுய நிறுத்த செயல்பாட்டை இயக்கிவிடும். இருளில் இருந்த லிங்டன் அந்த கார் தாமாகவே தெருவில் மெதுவாக தன்னை ஓட்டி செல்வதை உணர்ந்தார். ஆம்ராவின் உடல் அந்த இறுக்கமான இடத்தில் அவரை அழுத்தவே ஒரு அழகான பெண்ணுடன் காரின் பின்னிருக்கையில் அவருக்கு ஏற்பட்ட முதல் 10 பருவ அனுபவம் நினைவுக்கு வருவதை அவரால் தடுக்க முடியவில்லை. அப்பொழுது நான் இன்னும் பதற்றமாக இருந்தேன் என்று நினைத்து கொண்ட அவருக்கு தான் இப்பொழுது ஸ்பெயினின் எதிர்கால அரசியை சுமந்து செல்லும் ஓட்டுநர் இல்லாத காரில் படுத்திருக்கிறேன் என்பதை நினைத்த போது சற்று நகைமுரணாகத்தான் இருந்தது. சாய்வு தளத்தின் அடிப்பகுதியை நோக்கி கார் நேராக செல்வதையும் சில மெதுவான திருப்பங்களுக்கு பின்னர் முழு வேகத்தில் சரிந்து நிற்பதையும் லிங்டன் உணர்ந்தார். நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றான் வின்ஸ்டன். உடனடியாக தார்பாயை பின்னுக்கு இழுத்த ஆம்ரா கவனமாக எழுந்து உட்கார்ந்து ஜன்னலுக்கு வெளியே உற்று பார்த்தாள். கிளியர் என்று சொல்லியபடியே தவழ்ந்து வெளியே சென்றாள். அவளுக்கு பின்னால் வெளியே சென்ற லிங்டன் அந்த கார் நிறுத்துமிடத்தின் வெளிப்புற காற்றில் நிற்பதை நினைத்து நிம்மதியானார். மின்தூக்கிகள் மைய மண்டபத்தில் இருக்கின்றன என்ற ஆம்ரா வீட்டிற்கு செல்லும் வழியை சுட்டிக்காட்டினாள். ஆனாலும் லிங்டனின் பார்வை முற்றிலும் எதிர்பாரா ஒரு காட்சியில் சட்டென்று நிலைக்குத்தி நின்றுவிட்டது. அங்கே அந்த பாதாள கார் நிறுத்தும் இடத்தில் ஹெட்மண்ட் வண்டியை நிறுத்தும் இடத்திற்கு நேர் எதிரே இருந்த சிமெண்ட் சுவற்றில் ஒரு கடற்கரையோர நிலப்பரப்பு ஓவியம் நேர்த்தியாக சட்டகம் இடப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. ஆம்ரா என்றார் லிங்டன். ஹெட்மண்ட் தன்னுடைய கார் நிறுத்தும் இடத்தை ஒரு ஓவியத்தால் அலங்கரித்திருக்கிறானே. அவள் ஆமோதித்தாள். நானும் இதே கேள்வியை தான் கேட்டேன். அதற்கு அவன் ஒரு மினுங்கும் அழகினால் தினமும்
அவன் இந்த முறையில்தான் வரவேற்கப்பட விரும்புவதாக சொன்னான். லெங்டன் உள்ளுக்குள் சிரித்து கொண்டார். பேச்சுலர் பசங்க. அதை வரைந்த ஓவியர் எட்மண்ட் பெருமளவு மதிப்பு வைத்திருக்கும் ஒருவர் என்ற வின்ஸ்டனின் குரல் இப்பொழுது ஆம்ராவின் கையில் இருந்த கிறிஸ்டின் செல்போனிற்கு தாமாகவே இடம் மாறியிருந்தது. அவரை உங்களுக்கு தெரிகிறதா? லெங்டனுக்கு தெரியவில்லை. அந்த ஓவியத்தை பார்த்தால் நீர் வண்ணத்தால் வரையப்பட்ட கடல் நிலவமைப்பு என்பதை தவிர வேறு ஒன்றும் தோன்றவில்லை. இது எட்மண்டின் வழக்கமான பரிசோதனை பூர்வ ரசனையைப் போல் தோன்றவில்லை. அது சர்ச்சில் என்றால் ஆம்ரா. எட்மண்ட் எப்பொழுதுமே அவரை குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருப்பான். சர்ச்சில்? அவள் வின்ஸ்டன் சர்ச்சிலை தான் குறிப்பிடுகிறாளா என்பதை புரிந்து கொள்ள லிங்டனுக்கு ஒரு கணமானது. புகழ்பெற்ற பிரிட்டிஷ் அரசியல்வாதி, ஒரு இராணுவ நாயகன் என்பதற்கும் மேலாக வரலாற்று ஆசிரியர், பேச்சாளர் மற்றும் நோபல் விருது பெற்றவர் என்பதுடன் குறிப்பிடத்தக்க திறமை உள்ள ஒரு ஓவியர். மதவாத மக்கள் எட்மண்டை வெறுக்கிறார்கள் என்ற கருத்துக்கு பதில் உரைப்பாக அவன் அந்த பிரிட்டிஷ் பிரதம மந்திரியை குறிப்பிட்டது லெங்டனுக்கு ஞாபகம் வந்தது. உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்களா? நல்லது. அப்படி என்றால் நீங்கள் எதற்காவது ஆதரவாகத்தான் இருக்கிறீர்கள் என்றே அர்த்தம். சர்ச்சிலின் பரந்தப்பட்ட திறமைகள் எட்மண்டை ரொம்பவே கவர்ந்திருந்தன என்றான் வின்ஸ்டன். மனிதர்கள் எப்போதாவது தான் இத்தகைய பரந்த செயல்பாடுகளில் தங்களுக்குள்ள திறமையை காட்டுகிறார்கள். அதனால்தான் எட்மண்ட் உனக்கு வின்ஸ்டன் என்று பெயர் வைத்தானா? ஆமாம் என்ற அந்த கம்ப்யூட்டர் பதில் சொன்னது. எட்மண்டின் மிகப்பெரிய பாராட்டது. நானே கேட்டதில் சந்தோஷம் என்று நினைத்து கொண்ட லெங்டன் வின்ஸ்டனின் பெயர் வாட்சன் என்பதற்கான மறைக்குறிப்பு என்பதையும் கற்பனை பண்ணி பார்த்து கொண்டார். அதாவது 10 வருடங்களுக்கு முன்னர் ஜோஃபர் டி என்ற தொலைக்காட்சி கேம் ஷோவில் ஆதிக்கம் செலுத்திய IBM கம்ப்யூட்டரின் பெயர். சந்தேகமே வேண்டாம். இணைவாக்க அறிவுத்திறனின் பரிணாம அளவுகோலில் வாட்சனை ஒரு பிரதான ஒற்றை செல் பாக்டீரியா என்று கருதலாம். அப்படியென்றால் சரி என்ற லெங்டன் மின்தூக்கிகளை நோக்கி கை காட்டினார். மேலே சென்று நாம் தேடி வந்ததை கண்டுபிடிக்க முயற்சிப்போம். சரியாக அதே நேரத்தில் மேட்ரிட்டின் அல்முதினா கதீட்ரலுக்கு உள்ளே கமாண்டர் டியாகோ கார்சா தன்னுடைய போனை பிடித்து கொண்டு அரண்மனையின் PR ஒருங்கிணைப்பாளர் மோனிகா மார்டின் அவருக்கு அனுப்பியிருந்த செய்தியை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார். வால்டர் ஸ்பினோவும் இளவரசர் ஜூலியனும் இந்த வளாகத்தின் பாதுகாப்பில் இருந்து சென்று விட்டார்களா? அவர்கள் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கார்சா இன்னும் நினைத்து பார்க்க கூட தொடங்கவில்லை. ஒரு தேவாலய பணியாளரின் காரில் அவர்கள் மேட்ரிட்டை சுற்றி கொண்டிருக்கிறார்களா? முட்டாள்தனமாயிற்றே. நாம் போக்குவரத்து அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் என்றால் மார்டின். அவர்கள் போக்குவரத்து கேமராக்களை பயன்படுத்தி கண்டுபிடிக்க கூடாது என்றார் கார்சா. பாதுகாப்பில்லாமல் இளவரசர் மாளிகைக்கு வெளியே இருக்கிறார் என்பதை யாரிடமும் சொல்லி எச்சரிப்பது மிகவும் ஆபத்தானது. அவருடைய பாதுகாப்பே நம்முடைய பிரதான விஷயம். புரிகிறது சார் என்ற மார்டினின் குரல் சட்டென்று அசௌகரியமாக காணப்பட்டது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அது அழிக்கப்பட்ட ஒரு தொலைபேசி அழைப்பு பதிவை பற்றியது. சற்று பொறு என்ற கார்சாவின் எண்ணம் அவருடைய 4 கார்டியா வீரர்கள் அங்கு வந்ததை ஒற்றி திசை மாறியது. அவருக்கு புரிபடாத வகையில் அங்கு வந்த அவர்கள் அவரை சுற்றி நின்றனர். கார்சா எதிர்வினை ஆற்றும் முன்னரே அவருடைய ஆட்கள் கை துப்பாக்கியையும் போனையும் அவரிடம் இருந்து சாமர்த்தியமாக எடுத்துக்கொண்டனர். கமாண்டர் கார்சா, அவருடைய முன்னிலை ஆள் இறுக்கமான முகத்துடன் சொன்னான். உங்களை கைது செய்து வைத்திருக்கும்படி எனக்கு நேரடி உத்தரவு வந்திருக்கிறது. அத்தியாயம் 51 முடிந்தது. ஆர்ஜின்